இதான் வந்து பழைய காலத்து வோல்டேஜ் பஸ்ஸுங்க. ஸ்லாண்டிக்கா சூப்பரா இருக்கு. இந்த பஸ்ல பின்னாடி இருக்கிறது தாங்க சூப்பரா இருக்கு. ஸோ நம்ம இப்போ சென்னையில் ஐகானிக் ஸ்பாட்டை நிற்கிறோங்க. ஆமாங்க, கரண்டாக வந்து சென்னை சென்ட்ரல் ஸ்கொயரில் இருக்கோம். ரிப்பன் பில்டிங்கும் சென்ட்ரலுக்கும் நடுவில் நிற்கிறோம். இப்போ நம்ம வந்து நம்ம அப்பா அம்மாக்கும் பாட்டிக்கும் தாத்தா பாட்டிக்கும் வந்து ஒரு பெரிய மெமரிஸாக இருக்கும், ஒரு கோல்டன் மெமரிஸாக இருக்கும். கவர்மெண்ட் தந்துருக்காங்க. என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஓல்டேஜ் விண்டேஜ் பஸ் வந்து ரீசெண்டாக கவர்மெண்ட் வந்து விட்டுருக்காங்க. சென்னை சென்ட்ரல் ஸ்கொயரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சென்னை சென்ட்ரல் ஸ்டார்ட் பண்ணி சென்னையில் முக்கியமான ஸ்பாட் எல்லாமே சுற்றி காமிக்க போகிறோம். ஸோ அந்த பஸ் மூலியமா அந்த கவர்மெண்ட் அழகாக விட்டுருக்காங்க. ஸோ அந்த கோல்டன் மெமரிஸ் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. நீங்கள் சென்னையில் செம்மையாக வெயில் அடிக்குதுங்க, வாங்க போய் பார்ப்போம். இப்போ நம்ம சென்னையோட ஐகானிக் ஸ்பாட்டான சென்ட்ரல் தான் வந்திருக்கோம். இங்கே தான் அந்த பஸ் எல்லாம் நிற்கும். அப்படியே இங்கே பாருங்க, பஸ் ஒன்று போகுது பாருங்க. நாங்கள் இன்னொரு பஸ் ஏற போகிறோம். அது இருக்க சூப்பரான பஸ் வெயிட் பண்ணுறோம். அந்த பஸ்ஸுக்கு தான் நாங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போது சூப்பரான விண்டேஜ் பஸ்ஸுங்க. ஆமாங்க, அங்கே பாருங்க, சூப்பராக விண்டேஜ் பஸ் நிற்கிது. அங்கே பாருங்க, இதுதான் கவர்மெண்ட் விட்டுருக்காங்க. சூப்பராக சென்னை உலா பேருந்துன்னு சொல்லி அழகாக போட்டிருக்காங்க. ஹாப் ஆன் ஹாப் ஆஃப் சொல்லிட்டு விண்டேஜ் பஸ்ன்னு சொல்லி போர்டில் போட்டுக்கேன்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கா? சென்னையோட ஐகானிக் பிளேஸ் பஸ்ஸஸ்லாம் வச்சு பேருந்து பெருநகரம் சொல்லிட்டு சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்க விண்டேஜ் பஸ்ஸு. இதுதான் ஃப்ரண்ட்டு. இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, சென்னை ரயில் நிலையம் எங்கே போகுதுன்னு சொல்லி இங்கே போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்க, சென்னை ரயில் நிலையம், சென்னை ரயில் நிலையம் பூங்கா, எழும்பூர் ரயில் நிலையம், அப்புறமா வந்து எழும்பூர், எக்மோர், வள்ளுவர் கோட்டம், செம்மொழி பூங்காலாம் போட்டிருக்கு. அங்கே பாருங்க, பழைய காலத்துக்கு இருக்கிற மாதிரி பஸ் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. இங்கே பாருங்க, பழைய காலத்து பஸ் மாதிரி அழகாக ஓப்பன் இதெல்லாம் இருக்கு. சூப்பராக இருக்கு. இந்த ஃபேர் பாருங்க, ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் சுற்றலாம். 50 ரூபா வாங்கிய டிக்கெட் எடுத்தா. ஸோ இதிலே போட்டிருக்கு பாருங்க. ஸோ சென்னை சென்ட்ரலில் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு இடத்த முக்கியமாக ஐகானிக் ஸ்பாட் சென்னையில் எங்கே இருக்கோ அங்கே எல்லாமே இந்த பஸ்ஸு போவோம். திருப்பியே சென்ட்ரல்லே முடிஞ்சிடும் வந்து. ஸோ ஐகானிக் ஸ்பாட்டில் சென்னையில் இந்த பஸ்ஸு போய் நிற்கும். இங்கே பாருங்க, சென்ட்ரலில் ஸ்டார்ட் பண்ணி பார்க் ரயில்வே ஸ்டேஷன், எக்மோர் மியூசியம், வள்ளுவர் கோட்டம், செம்மொழி பூங்கா, நம்ம வந்து லஸ் கார்னர், சாந்தோம் சர்ச்சு, லைட் ஹவுஸு, விவேகானந்தர் ஹவுஸு, கண்ணகி சிலை, பீச்சு, மெரினா பீச்சு, வார் மெமோரியல், தலைமை செயலகம், ஹை கோர்ட்டு, பல்லவன் ஹவுஸ். 5 பஸ் விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் சென்ட்ரலில் ஸ்டார்ட் பண்ணி சென்ட்ரலே முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஐகானிக் ஸ்பாட்டில் இந்த பஸ் எல்லாம் போகுது. மொத்தம் 5 பஸ் விட்டுருக்காங்க. இது ஒரு விதமான பஸ்ஸு. இன்னொரு பஸ் இருக்குது, அது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ஏசி பஸ்ஸு, நான் ஏசி பஸ்ஸு, டால்கலா பஸ்ன்னு எல்லாமே கொண்டு வந்தாங்க. பட் இது வந்து ஒரு மெமரபிள் மூமெண்ட் தான். ஆமாங்க. ஸோ உங்கள் தாத்தா பாட்டி, உங்கள் அப்பா அம்மாலாம் இந்த பஸ் எல்லாம் பார்த்தா ஸோ வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மெமரிஸாக இருக்கும் இது. ஸோ உங்கள் வீட்டில் யாராச்சும் வயசானவங்களா இருந்தால் இங்கே கூட்டுவாங்க, அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நிறைய மெமரிஸ் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ நம்ம இன்னொரு பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தருக்கு 50 ரூபா. நீங்கள் நான் காமிச்சிருப்பேன் முக்கியமான ஸ்பாட் எல்லாமே சுற்றி காட்டணும். நான் அந்த சூப்பான பஸ்ஸுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்தோம், நான் காட்டுறேன் உங்களுக்கு அந்த பஸ் எப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நீங்கள் இந்த பஸ்ஸை பார்க்குறீங்கல்ல, இதான் வந்து பழைய காலத்து வோல்டேஜ் பஸ்ஸுங்க. ஓல்டு விண்டேஜ் பஸ்ஸு சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே வந்து பேருந்து பெருநகரம் சொல்லிட்டு அழகாக லோகோ போட்டிருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸ்லாண்டிக்காக சூப்பராக இருக்குது. எப்போவுமே பஸ்ஸு ஃப்ரண்ட் வந்து கண்ணாடி இருக்கும், உள்ளக்க கண்ணாடி ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ செம்ம மெமரிஸாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லிட்டு ஸ்டார்டிங் போய் இங்கே ஆரம்பிக்கும் பஸ், இங்கேயே முடிஞ்சிடும். பஸ்ஸில் எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. எக்மோர் ஸ்டேஷன், எக்மோர் மியூசியம் சொல்லிட்டு எங்கே போகிறோமோ அழகாக இங்கே எழுத்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்படியே வாங்க. நான் இப்போ இந்த பஸ்ஸில் வந்து பேக் சைடு என்ட்ரன்ஸ் காட்டுறேன் பாருங்கள். ஸோ பேக் சைடு வழி வந்து பஸ்ஸுக்கு பின்னாடியிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் வந்து என்ட்ரன்ஸே இருக்கும். பட் ஆனால் இந்த பஸ்ஸில் வந்து ஸோ தள்ளி இல்லாமல் கரெக்டாக பேக் சைடு ஒட்டியே வந்து அப்படி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அந்த ஸ்டெப்ஸ். அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு.
இப்போ நம்ம பேக் சைடு வழி உள்ள போய் பார்ப்போம் நம்ம பஸ் உள்ள வாங்க. பாருங்க மாற்றுத்திறனாளிகள் சொல்லிட்டு இடம் வந்திருக்கு. அவங்க கஷ்டப்பட வேணா, அழகா வந்தோன்னா பெல்ட் போட்டு அழகா உட்காந்து ஏறி போய்க்கலாம். இங்கே கேமரா இருக்கு, அப்புறமா வந்து லைட் இருக்கு இங்க பாருங்க. ஸோ செம்ம ஸ்பேசியஸா இருக்கு. ஃபுல் பஸ் எனக்கு அப்படியே வியூ காட்டுறேன் பாருங்க. ஃபுல் பஸ் வியூ பாருங்க, சூப்பரா இருக்குல்ல. அப்புறம் இங்க பாருங்க, இங்க வந்து மேல வந்து விவேகானந்தர் இல்லம், அப்புறமா வந்து கண்ணகி சிலை சொல்லிட்டு நம்ம எந்தெந்த ஸ்பாட் இந்த பஸ் போதும் முக்கியமான ஸ்பாட் எல்லாமே இங்க போட்டோவா. ஸோ அப்புறமா வந்து எழுத்த இங்க போட்டிருப்பாங்க. சென்னை ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், புதுசா இருக்கும் பாக்குறவங்களுக்கு. ஸோ எங்களுக்கு புதுசா இருக்கு இந்த பஸ்ஸை பார்க்கறதுக்கு. ஸோ இங்க பாருங்க, சீட் பாருங்கன்னா சாஃப்டா சூப்பரா இருக்கு, புதுசா ரெடி பண்ணனால எல்லாமே சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா பஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்கு, பட் ஆனால் பஸ் பார்க்க சூப்பரா இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது வந்து டிரைவர் உட்கார இடம். அப்படி இங்க பாருங்க, இந்த ஃப்ரண்டே பார்க்க புதுசா இருக்கு. எப்பவுமே ஃப்ரண்ட் வந்து ரொம்ப ஸ்லாண்டிங்கா இருக்கு. இந்த இடத்துல பாருங்க கட்டை அழகா வருது. இது புதுசா இருக்கு பாக்குறதுக்கு, எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஸோ உங்களுடைய தாத்தா பாட்டிங்க அப்பா அம்மாலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த பஸ்லாம் பார்த்தா. 90s 70s 90s 80s இந்த காலக்காட்டு இந்த பஸ் இருந்திருக்கு. ஸோ திருப்பி கவர்மெண்ட் வந்து இந்த பஸ்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப புதுசா இருக்கு, பார்க்கறது நல்லா இருக்கு. ஸோ முடிஞ்ச உங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா கூட்டிட்டு வந்து பஸ்ஸை ஒன் டைம் டிராவல் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இப்போ நான் வந்து ஃபேர் நான் சொல்றேன் இந்த பஸ்ஸில். ஒன்ஸ் கனெக்டர் வந்த அப்புறமா வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. ஸோ இந்த பஸ்ஸை வந்து ஹாப் ஆன் ஆஃப் ஆன் சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன்ல, அது என்னன்னு சொல்றேன். ஸோ நீங்க 50 ரூபாய்க்கு வந்து டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா, 50 ரூபா நீ டிக்கெட் எடுத்தா நீ எங்க வேணா சுத்தி பார்க்கலாம். அந்த 14 ஸ்டாப் முக்கியமான ஸ்டாப் நிற்கும். நீங்க எங்க வேணா இறக்கலாம். ஸோ நீங்க வந்து இன்னொரு பஸ் டிக்கெட் எடுக்க தேவையில்ல. ஸோ நீங்க 50 ரூபா ஃபர்ஸ்ட் ஒரு பஸ் எடுத்துருப்பீங்களா, அந்த டிக்கெட்டை காமிச்சு இதே மாதிரி விண்டேஜ் பஸ்ல இன்னொரு பஸ் ஏறிக்கலாம். ஸோ அதுதான் ஹாப் ஆன் ஆஃப் ஆன் சொல்லுவாங்க. ஸோ வேற டிக்கெட் எடுக்க தேவையில்லை. நீங்க 50 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தீங்கன்னா அதை வச்சு நீங்க வந்து இன்னொருத்தர் இறங்கி அந்த 14 ஸ்டாப் இருக்கும்ல அங்க இறங்கி நீங்க சுத்தி பார்த்துட்டு ஸோ இன்னொரு பஸ் வரும். ஸோ அந்த பஸ்ஸை நீங்க ஏறி அதே டிக்கெட் காமிச்சு அந்த பஸ் ஏறிக்கலாம். ஸோ அதான் ஹாப் ஆன் ஆஃப் ஆஃப் உடைய ஆப்ஷன். ஸோ நான் டிக்கெட் எடுக்கிறப்ப இன்னும் கிளியரா நான் சொல்றேன், டிக்கெட்டை காமிச்சு கிளியரா சொல்றேன். ஸோ இங்க பாருங்க, இந்த பஸ் ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் கேமரா இருக்கு. அதே மாதிரி எல்லா பஸ்லயும் முன்னாடி இருக்கிற மாதிரி திருக்காடு வச்சிருக்காங்க. அப்படி இங்க வந்தீங்கன்னா இந்த போர்டில் வந்து நெக்ஸ்ட் என்ன ஸ்டேஷன் சொல்லிட்டு அழகா போட்டிருக்காங்க. விண்டேஜ் பஸ் சொல்லி போட்டு நெக்ஸ்ட் ஸ்டாப் சொல்றாங்க போட்டிருக்காங்க. இந்த பஸ்ல அழகா எழுத்து போயிட்டு இருக்கு. Next bus stop, Central Railway Station. சென்னையில் முக்கியமான மற்றும் பரபரப்பான ரயில் நிலையங்களில் ஒன்றான சென்னை மத்திய ரயில் நிலையம் 1870 பல பகுதிகளுடன் இணைக்கும் முக்கிய நுழைவாயிலாக செயல்படுகிறது. சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் is one of the busiest and most. இப்போ சொன்னது சென்னை சென்ட்ரல் ஹிஸ்டரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டாப்புக்கு வந்து அவங்க வந்து வாய்ஸ் சொல்லிடுவாங்க போல என்ன ஸ்டாப் வரப்போன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜன்னல் வச்சுருக்காங்க, இப்படி கீழே இருக்க ஹரிசாண்டலாக வச்சுருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக விண்டேஜ் பஸ் வந்து இப்போ எடுக்க போகிறாங்க. நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸ்மூத்தாக போகுதா ரகடாக போகிறான்னு பார்ப்போம். இப்போ இருக்கிற பஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். ஸோ இது ஓல்டு பஸ்னால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும் பழைய மாதிரி. பட் நல்லா இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ நாங்கள் டிக்கெட் வாங்கியாச்சு. இதாங்க டிக்கெட்டு, 50 ரூபா டிக்கெட்டு. நான் சொன்ன முக்கியமான ஸ்பாட்டுக்கு அந்த 16 ஸ்பாட்டுக்கு நீங்கள் 50 ரூபா வச்சு ஏறி இறங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஏதாவது ஸ்பாட் ஃபார் எக்ஸாம்பிள் மெரினா இறங்கிட்டீங்கன்னா சரி அங்கே மெரினா சுற்றி பார்த்துட்டு திருப்பி இதே 50 ரூபா டிக்கெட் ஏறி அதே பஸ் விண்டேஜ் பஸ் ஏறி நீங்கள் உங்கள் ஷாப்புக்கு போய் இறங்கிக்கலாம், சென்டர்லேருந்து இறங்கிக்கலாம். பட் இது 24 மணி நேரம் தான் ஒர்க் ஆகும். ஒரு நாளைக்கு இந்த 50 ரூபா அழகாக சுற்றி பார்த்து யூஸ் ஆகும். ஸோ சூப்பராக இருக்கும். 50 ரூபாய்க்கு வந்து சென்னை முக்கியமான ஸ்பாட்டுக்கு சுற்றி பார்க்கலாம். ஸோ நிறைய சூப்பராக இருக்குது. இதை பாருங்கள். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோன் நம்பர் 4 நம்பர் கேட்குறாங்க. 50 ரூபா டிக்கெட் வாங்கினீங்கன்னா நான் சொன்ன முக்கியமான ஸ்பாட்டு இந்த டிக்கெட் பின்னாடியும் போட்டிருக்கு. ஸோ நான் இப்போ எங்கே இறங்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ராணி விக்டோரியாவின் பெண் விழாவை நினைவு கூறும் வகையில் இது கால கட்டிடக்கலையின் சிறந்த பாரம்பரிய சின்னமாகும். இது சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டுள்ளது. விக்டோரியா ஹால் இஸ் a historic public building constructed. நீங்க இந்த விண்டேஜ் பஸ்ல போனீங்கன்னா ஸோ ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் அவங்க 14 ஸ்டாப் கொடுத்துருப்பாங்கல்ல, ஒவ்வொரு ஸ்டாப்புக்கும் அந்த ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கு. இப்போ நீங்க பாருங்க எப்பன் பில்டிங் பத்தி ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. அப்புறமா வந்து ஒவ்வொரு ஸ்டாப்பும் ஹிஸ்ட்ரி சொல்றப்போ ரொம்ப சூப்பரா இருக்கு. புதுசா சென்னைக்கு வரவங்களுக்கு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுப்பாங்க இந்த பஸ்ல போனீங்கன்னா. அங்க பாருங்க டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி சைட்ல பாருங்க கேமரா இருக்கு. ஸோ பேக் சைட்லுக்கான என்ட்ரியோடைய கேமரா இங்க தெரியுது அழகா. ஸோ இது சூப்பரா இருக்கு. இந்த விண்டேஜ் பஸ்ல டெக்னாலஜியா கொண்டு வந்திருக்காங்க, நல்லா இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இதெல்லாம்
நடுவில் நிறைய ஸ்டாப்பில் வந்து ஒரு 5-6 பேர் ஏறிட்டே தான் இருக்காங்க ஸ்டாப்ஸில் எல்லாமே வந்து. ஸோ நல்லா ஒரு மீடியம் கூட்டமாக தான் போயிட்டே இருக்கு. ரொம்ப ரஷ் மாதிரிலாம் இல்லை, கூட்டம் வருது. பட் வெயில் காலத்தில் வந்து ரொம்ப கொஞ்சம் புழுக்கமாக தான் இருக்கும் இந்த பஸ்ஸு கண்டிப்பாக. ஸோ இன்னொரு டைமிங் நான் சொல்கிறேன். இதே வந்து வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா காலைல 10 மணி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நைட் வரைக்கும் பஸ் இருக்குது. இதே வீக் டேஸ் வந்தீங்கன்னா ஈவினிங் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த பஸ்ஸு. ஸோ டைமிங் பார்த்துக்கோங்க. நீ வீக்கெண்ட் வந்தால் காலைல 10 மணிக்கு ஆரம்பிச்சிடறாங்க. இதே வீக் டேஸ் வந்தால் ஈவினிங் 4 o'clock வந்தால் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஈவினிங் வீக் டேஸ். நீங்கள் எங்கேயோ போக வேணாம், சும்மா வீட்டில் இருந்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே வந்து சும்மா இந்த பஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போங்க உங்களோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்து. ஸோ நீங்கள் நடுவில் பீச் இறங்கிட்டு பீச்சை சுற்றி பார்த்துட்டு நீங்கள் திரும்பி இந்த பஸ் ஏறிக்கலாம். ஸோ செம்ம டைம் பாஸ் ஆகும் ஃபேமிலிஸ் வந்தீங்கன்னா. இதே வீட்டில் வரப்போகுது, சம்மர் வரப்போகுது. ஸோ சூப்பர் ஸ்பாட்டாக இந்த பஸ் ஏறிங்கன்னா அழகாக முக்கியமான ஸ்பாட்டை போய் சுற்றி பார்த்துட்டு விளையாடிங்க. ஸோ ஒரு சூப்பர் ஆப்ஷன் இந்த பஸ் மூலியமாக கவர்மெண்ட் வந்துடுறாங்க. செம்மொழி பூங்கா சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் பல்வேறு தாவர இடங்களை வெளியிடவும். இப்போ நீங்கள் பார்க்கறது செம்மொழி பூங்கா, அந்த ஸ்பாட்டை தான் இப்போ இந்த பஸ் நிற்கிது. ஸோ இப்போ நீங்கள் செம்மொழி பூங்காவில் இறங்கிட்டு நீங்கள் உள்ள நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்து வர பஸ்ஸில் கூட ஏறி நீங்கள் போய்க்கலாம் உங்களோட ஸ்டாப்புக்கு. ஸோ ஒரே டிக்கெட் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது சாந்தோம் சர்ச்சுங்க. ஸோ இதுவும் முக்கியமான ஸ்பாட். இந்த பஸ்ஸில் வந்தீங்கன்னா அழகாக நீங்கள் முக்கியமான ஸ்பாட்டில் அப்படி வேடிக்கை பார்த்துட்டே போகலாம். பஸ்ஸில் உட்காந்துட்டு இறங்கி நீங்கள் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வரலாம். அடுத்தது நம்ம இப்போ லைட் ஹவுஸ்க்கு வந்துருக்கோங்க. அங்கப்பா லைட் ஹவுஸ் தெரியுதா? நான் இப்போ அந்த ஜூம் போட்டு காட்டுறேன் லைட் ஹவுஸை. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த போர்டில் வந்து நெக்ஸ்ட் என்ன வரப்போகிற ஸ்டாப்போ அதை அப்படியே இங்கே வந்து எழுத்தா போவோம், இங்கிலீஷ் அண்ட் தமிழில். மற்றும் பின்னர் விவேகானந்தர் இல்லம் என அழைக்கப்படுகிறது. இது ஒரு நினைவிடமும் பண்பாட்டு மையமாகவும் செயல்படுகிறது. Vivekananda Illam is a historic building where Swami Vivekananda stayed in 1897, originally constructed in 1842 as the Ice House and later renamed. ஸோ இப்போ நம்ம வந்து விவேகானந்தர் இல்லம் தான் பார்க்க போகிறோம். பாருங்க, சூப்பரான பீச் வியூ பாயிண்ட் நீங்கள் பார்க்குறீங்க ரைட் ஹேண்ட் சைடில். அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள் விவேகானந்தர் ஹவுஸு. ஸோ நாங்கள் இந்த பஸ் இப்படி இறங்கியாச்சு. இந்த பஸ்ஸை எவ்வளோ ட்ராவல் பண்ணாங்க பாருங்கள். சூப்பரான விண்டேஜ் பஸ்ஸு, சூப்பராக இருக்குது. அப்படியே டாட்டா காமிச்சிடலாம் பஸ்ஸுக்கு. நாங்கள் வந்து லேட்டாக இறங்கியாச்சு. சூப்பராக விண்டேஜ் பஸ் ட்ராவல் பண்ணாங்க பாருங்கள். 50 ரூபா டிக்கெட்டில் நாங்கள் அழகாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். அந்த 16 ஸ்பாட்லேயும் இந்த பஸ்ஸு போவோம். சென்ட்ரல் ஆரம்பிச்சு ஸோ சென்ட்ரல்லே முடிஞ்சிடும். அந்த நடுவில் அந்த 16 ஸ்பாட் வந்து சென்னையில் உனக்கு முக்கியமான ஸ்பாட்டு. நாங்கள் 2 டிக்கெட் வாங்கினோம். நான் ஃபஸ்ட்டு காமிச்சது 50 ரூபா டிக்கெட்டு. இது வந்து நீங்கள் இந்த பஸ்ஸை ட்ராவல் பண்ணிங்கன்னா ஹாப் ஆன் ஹாப் ஆஃப்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த 16 ஸ்பாட்டில் எங்கேயா ஸ்பாட் இறங்கிட்டு திருப்பியும் நீங்கள் அதே விண்டேஜ் பஸ் ஏறிக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலாம் 50 ரூபா டிக்கெட்டில். அடுத்ததான் வந்து நான் வந்து நார்மல் டிக்கெட் நாங்கள் வாங்கினோம். இது வந்து நீங்கள் வந்து நடுவில் எங்கேயாவது சரிட்டு ஸோ இன்னொரு டிக்கெட் இறங்கிக்கலாம். நார்மல் எம்டிசி பஸ் வாங்குற மாதிரி டிக்கெட்டும் ஃபேரே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸை வந்து டோட்டலாக வந்து மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து 16 ஸ்டாப் வந்து கவர் பண்ணுது. இந்த 16 ஸ்டாப்பில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெஸ் கார்னர் ஸ்டாப்லேருந்து சென்ட் தாமஸுக்கு வந்து தான் ஒரு ஸ்டாப்லேருந்து இன்னொரு ஸ்டாப் இருக்குது. நடுவில் நிறைய ஸ்டாப்ஸ் இருக்குது. ஆனால் வந்து மற்ற எம்டிசி பஸ் மாதிரி இந்த எம்டிசி பஸ்லாம் நிற்காது. லெஸ் கார்னர்லேருந்து சென்ட் தாமஸ் மட்டும் தான் டேரெக்டாக உங்களுக்கு போகும். ஸோ நிறைய பேருக்கு தெரியல, நிறைய பேர் ஏற மாட்டுறாங்க, தயங்குறாங்க இது போகுமா போகாதான்னு. ஸோ நீங்கள் நல்லா செக் பண்ணிவிட்டு ஏறுங்க. உங்களுக்கான ஸ்டாப் இருக்குன்னா நீங்கள் ஏறுங்க. நிறைய பேர் ஏறிட்டு இறங்கிட்டாங்க. நாங்கள் வந்து சென்ட்ரல் ஏறி மெரினால இறங்கிட்டோம். நாங்கள் இங்கே வந்து ஏதாச்சும் லஞ்சு சாப்பிட முடியுமான்னு சொல்லி பார்ப்போம் மெரினால. அதுக்கப்புறமா இந்த பஸ்ஸு வந்து டீலக்ஸ் ஃபேர் தான் வாங்குவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாப்லேருந்து இன்னொரு ஸ்டாப் ஏறுறீங்கன்னா டீலக்ஸில் என்ன ஃபேரோ அதே ஃபேர் தான் வாங்குவாங்க. இதில் வந்து உமன்ஸுக்கான ஃப்ரீ டிக்கெட்லாம் இல்லை. டீலக்ஸோட காஸ்ட் தான் இதில் வாங்குவாங்க. ஸோ உமன்ஸ் வந்தீங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸும் வரக்கூடாது. ஸோ இதில் வந்து பே பண்ணி தான் வாங்கணும் நீங்கள். ஸோ அப்படியே அடிக்கிற வெயிலுக்கு வந்து லஞ்ச் டைம் வந்துருச்சுங்க. செம்மையாக வெயில் அடிக்குது. சென்னையில் பிப்ரவரி மாதமே வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் வெயில் அடிக்குது. காலையில வந்து செம பனிமூட்டமா இருந்துச்சு. இப்ப பார்த்தா செம வெயிலா இருக்கு, பசிக்குது செம்மையா. ஸோ நாங்கள் என்ன சாப்பிட போறோம் என்ன ஹோட்டல்ல இருந்து அதுவும் நாங்கள் வீடியோவில் காமிக்கிறோம் காஸ்ட்டோட. வாங்க பார்ப்போம். பாருங்க, நாங்கள் சென்ட்ரல்ல இருந்து இறங்கிட்டோம். இது இன்னொரு பஸ் இங்கே பாருங்க. இதெல்லாம் ஜன்னலே இருக்காது பாருங்க, இப்படி தான் இருக்கும். அதில் க்ளோஸ் பண்ணி எதுவுமே இருக்காது இந்த மாதிரி பஸ்லலாம்.
ஸோ இதுவும் இப்போயும் ஒரு பஸ்ஸை விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல? இது பார்க்க கொஞ்சம் நார்மல் பஸ் மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்டில் பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் இருக்கும், லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோதான். நாங்கள் வந்து இப்போ சென்ட்ரல் இறங்கியிருக்கோம். நாங்கள் நடுவில் மெரினாவில் இறங்கினோம். நாங்கள் ஒரு வேலையாக தான் மெரினாவில் இறங்குறோம். திருப்பி அதே விண்டேஜ் பஸ்ஸில் ஏறி சென்ட்ரலுக்கு வந்து இறங்கிட்டோம் நாங்கள். ஸோ இங்கே பாருங்கள், விண்டேஜ் பஸ் தெரியுதா? இதுதான் அங்கே ஏறினோம். இப்போ இறங்கிட்டோம் நாங்கள் வந்து சென்ட்ரலில். ஸோ இப்போ சென்ட்ரலில் வந்து லஞ்சு சாப்பிட்டு போகலான்னு இருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இந்த விண்டேஜ் பஸ் ஏறுறீங்கன்னா சென்ட்ரலில் வந்து திருப்பி சென்ட்ரல் வரதுக்கு கரெக்டாக 1 மணி நேரம் ஆகுதுங்க. ஸோ முன்னுமே டிராஃபிக் இருக்கும், அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். பட் இன்னைக்கு சண்டே வீக்கெண்டுனால ஸோ கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம் நாங்கள் 1 ஹவரில். ஸோ வாங்க என்ன லஞ்சு சாப்பிட்றோன்னு பார்ப்போம். சென்ட்ரலில் வந்து கம்மியாக தான் கிடைக்கும் லஞ்ச் எல்லாம். ஸோ என்ன கிடைக்குதோ வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா பசிக்குது, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. சரி வாங்க சாப்பிட போவோம். நம்ம சாப்பிட போவோம். இந்த மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் தான் வந்து நாங்கள் இப்போ வந்து லஞ்சு சாப்பிட போகிறோம். என்ன லஞ்ச் இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ மினி மீல்ஸில் என்னென்ன தந்திருக்காங்க நான் காட்டுறேன். இப்போது பிரிஞ்சி தந்திருக்காங்க, அப்புறமா சப்பாத்தி ரெண்டு சப்பாத்தி தந்திருக்காங்க. ஸோ பிரிஞ்சி, சப்பாத்தி, சாம்பார் சாதம், தயிர் சாதம், கேசரி, இப்போ வந்து உருளைக்கிழங்கு தந்திருக்காங்க, குருமா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சப்பாத்தி சாப்பிட்டு பார்ப்போம். சப்பாத்தி காம்பினேஷன் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. பிரிஞ்சி ரொம்ப ஸ்பைசிலாம் இல்லை, சாப்பிட்ட சாம்பார் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. அப்புறமா சாம்பார் சாதம், சாம்பார் நெய்யில் ஊற்றிருக்காங்க. ஸோ டேஸ்ட் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. தயிர் சாதம் நல்லா இருக்குது சாப்பிட. உலகம் ட்ரை பண்ணி பார்ப்போம். சைட் டிஷ்ஷாக தந்துருக்காங்க. உலகம் ஆவரேஜாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. லாஸ்டாக ஸ்வீட்டு, ஸ்வீட்டு நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ 150 ருபீஸ்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒர்த்தாக இருக்குது. ஸோ அதிகமாகவே இருக்குது. ஸோ 2 சப்பாத்தி தந்திருக்காங்க. நிறைய இடத்துல 1 தான் தருவாங்க, 2 சப்பாத்தி தந்திருக்காங்க. ஸோ பிரிஞ்சு அதிகமாக தந்திருக்காங்க. ஸோ 150க்கு இது ஒருத்தர் தான் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் சென்ட்ரல் வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட எடுத்துகிட்டு வர தேவையில்ல. ஸோ இங்கேயே நீங்கள் வாங்கி அழகாக லஞ்சோ டின்னரோ பிரேக்ஃபாஸ்ட்டோ நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சார்ஜஸ் பார்சல் வாங்கலாம். ஸோ நாங்கள் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ஓல்டு விண்டேஜ் பஸ் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு மெமரிஸாக இந்த பஸ்ஸில் இருக்கும். ஸோ நம்ம அப்பா அம்மாவுக்கும் நம்ம தாத்தா பாட்டிக்கும் இந்த வீடியோ நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பஸ்லாம். ஸோ சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த விண்டேஜ் பஸ் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாட்டினா கூட வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ வந்து முக்கியமான ஸ்பாட்டிங்கன்னா அந்த ஓல்டு விண்டேஜ் பஸ் வந்து கவர் பண்ணோம். சென்னையில் ஒன் ஆஃப் த ஹாட் ஸ்பாட், முக்கியமான ஸ்பாட்லாம் போய் சுற்றி பார்த்து வரலாம். அழகாக நீங்கள் வீக்கெண்டு விசேஷத்தில் வந்தீங்கன்னா ஃபேமிலியோட 50 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட்டு எடுத்தீங்கன்னா அழகாக நீங்கள் சுற்றிட்டு வரலாம். இந்த டிக்கெட் வந்து 50 ருபீஸ் தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். ஸோ நாங்கள் வந்து அட் லாஸ்ட் சென்டரில் இறங்கிட்டோம். ஸோ நல்லா அங்கே மெரினாவில் இறங்கிட்டு ஒரு வேலையை இறங்கிட்டு திருப்பியும் விண்டேஜ் பஸ்ஸில் ஏறி திருப்பியும் சென்டரில் இறங்கிட்டு நாங்கள் வந்து இங்கேயே வந்து லஞ்சு சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்ட லஞ்சு வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ 150 ருபீஸ் அது. ஸோ நீங்கள் சென்டரில் நீங்கள் ஊர் போகிறவங்களா இருந்தால் நீங்கள் வீட்டிலேருந்து பார்சல் எடுத்துகிட்டு வரலாம், நீங்கள் இங்கேயே பார்சல் வாங்கிக்கலாம். ஸோ 150 நான் சாப்பிட்ட மினி மீல்ஸு லஞ்சுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், 10 ரூபா பார்சல் வாங்கினீங்கன்னா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.